ஹாய், திஸ் இஸ் சுஜாதா ஃப்ரம் பேட்ச் 8. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, நான் வந்து உனக்கு என்னை பற்றின ஒரு சின்ன ஷார்ட் ப்ரீஃப் நோட் தரணும்னு சொன்னால், நான் வந்து ஒரு டீச்சர், மெயின் ஸ்ட்ரீம் டீச்சர். ஒரு 6 இயர்ஸ் வரைக்குமே நான் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோட ஒரு பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸில் எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு, கிளாஸில் டாப் பெர்ஃபார்மிங் சில்ட்ரனை மட்டும்தான் நம்ம பற்றி பேசுகிறோம். ஆனால் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாத குழந்தைங்க, ரொம்பவே படிக்கிறதுக்கு கஷ்டமான குழந்தைங்க, அவங்கள பற்றியெல்லாம் நான் இது வரைக்கும் நான் யோசித்ததே கிடையாது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்கள பற்றின எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு சில விஷயங்கள் நடந்ததில் அந்த ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நான் வந்து இதுக்கான தேடலெல்லாம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து டிஸ்லெக்ஸியா அப்படின்னு ஒரு இதை வந்து நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். நான் படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஹெல்பிங் சில்ட்ரன் வித் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ். அப்படின்னா என்ன? கற்றலில் குறைபாடு. ஸோ அப்போது நான் வந்து ஒரு சாதாரண டீச்சர்லேருந்து நவ் ஐ எம் அ ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஸ்பெஷல், புரியுதுங்களா? ஸோ என்னால் முடியும்னு சொன்னால் எல்லாராலையும் முடியும். நம்ம வந்து சாதாரணமாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய எஃபர்ட்டோ ஸ்ட்ரெயினோ எடுக்க தேவையில்லை. ஆனால் ஒரு வேறு மாதிரி ஒரு லெவலுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் எஃபர்ட்டு தேவைப்படுது. ஸோ இதுதான் என்னோட ஒரு ஸ்மால் ஸ்டோரி. அதனால தான் இப்போது உங்கள் முன்னாடி வந்து நான் நிற்கிறேன். ஓகே, சரி, ரைட். ஓகே, நவ் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் வந்து இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் இன்ஜினியர்ஸாக தான் ஆக போகிறீங்க. அப்போ இன்ஜினியர்ஸாக தான் ஆக போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான நம்ம எப்படி என்ன மாதிரி காலேஜ் செலக்ட் பண்ணணும், அப்புறம் அதோட ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன, அது எல்லாத்தையும் பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகேயா, போலாமா? சரி, ரைட். இப்போது நீங்கள் வந்து இன்ஜினியரிங் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்ஜினியரிங் தான் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அப்போது தமிழ்நாடுல எவ்வளோ விதமான காலேஜஸ் இருக்குது. தமிழ்நாடுல நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அந்த நிறைய டிஸ்ட்ரிக்டில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸும் இருக்குது. ஆனால் அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் நம்ம எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அட்டானமஸ், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜ், மைனாரிட்டி காலேஜஸ். மேஜராக இதுதான். அப்போ கவர்மெண்ட் காலேஜ்னா என்ன? கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அந்த கவர்மெண்ட் காலேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ். அடுத்தது கவர்மெண்ட் எய்டு. கவர்மெண்ட் வந்து அந்த காலேஜஸ்லாம் எய்டு பண்ணுவாங்க. ஸோ அதுவும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அடுத்தது அட்டானமஸ். அட்டானமஸ்னால் என்ன? அவங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. அவங்களோட அகடமிக் சிலபஸஸ் எல்லாம் அவங்களே வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அட்டானமஸ் காலேஜ் வரும். அடுத்தது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் டைரக்டாக அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி தான், ஆனால் அக்ராஸ் வேரியஸ் ரீஜனல் பிளேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆரணி, யூனிவர்சிட்டி ஆஃப் திண்டுக்கல், யூனிவர்சிட்டி ஆஃப் காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, இந்த மாதிரி ரீஜனல் சைட்ஸில் இருக்கிறதெல்லாமும் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ். அடுத்தது செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜ். அப்படின்னா என்ன? இவங்களோடது இந்த மேனேஜ்மெண்ட்டோட ஓன் காலேஜ். மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து தே வில் ஃபில் ஒன்லி இன் த மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் பனிமலர், எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜஸ். அப்புறம் இன்னொரு காலேஜ் இருக்குது, மைனாரிட்டி காலேஜஸ். மைனாரிட்டி காலேஜஸ்னால் ரன் பை மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், முஸ்லிம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலயமா நடத்தப்படுற இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து மைனாரிட்டி காலேஜ். ஓகே குழந்தைங்களா, இப்போது இதுதான் மேஜர் இன்ஜினியரிங்கோடைய டிவிஷன். ஆனால் இப்போது நான் சொல்ல போகிறது இன்னும் ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் மேஜர் இன்ஜினியரிங் காலேஜஸ். இதை தவிர NINIRF காலேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் காலேஜஸ்.
இது என்னது த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் அப்படின்னா என்னன்னா, கவர்மெண்ட் வந்து இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு ஒரு வருஷமாக தெரில 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய ரேங்கிங்கை வந்து அவங்க வந்து அக்ரிடேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அக்ரிடேஷன் பண்ணுற காலேஜஸ்க்கு பேர் தான் என்ஐஆர்எஃப் காலேஜஸ். நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணும்போது இது ஒரு முக்கியமான க்ரைட்டீரியாவாக நீங்கள் வச்சுக்கணும். ஏன் இந்த என்ஐஆர்எஃப் காலேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்? எதுக்காகனா, இங்கே தே ஆர் எக்ஸலண்ட் இன் இன்ஜினியரிங் எஜுகேஷன். இன்ஜினியரிங் எஜுகேஷன்லேயே பெஸ்ட்டாக இருக்கிறவங்க. அடுத்தது ரிசர்ச் அவுட்புட்டு, ஓவரால் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த என்ஐஆர்எஃபோட அந்த ரேங்கிங்கை கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணும்போது இதெல்லாமும் பார்த்துட்டு இந்த என்ஐஆர்எஃப்யும் கொஞ்சம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐஆர்எஃப்ல காலேஜஸ் நம்ம தமிழ்நாடுல நிறைய டாப் காலேஜஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாடுல தான் இருக்குது. எக்ஸாம்பிள் ஐஐடி சென்னை, ஐஐடி திருச்சி, விஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, அமிர்தா, அப்புறம் அந்த கைலாசலிங்கம் காலேஜ், ஸ்ரீவில்லிபுத்தூர், சண்முகா காலேஜ், இதெல்லாம் தே ஆர் ரேங்க்ட் அண்டர் திஸ் என்ஐஆர்எஃப் காலேஜஸ். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்கு. இட் இஸ் கால்ட் அஸ் எஸ்டிஜி கோல்ஸ். அப்படின்னா என்னன்னா, தொடர்ச்சியான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு பேர். ஓகே, சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் அப்படின்னு பேர். இதோட பேர் அதுதான். இந்த காலேஜஸ், இந்த என்ஐஆர்எஃப் காலேஜஸ் எல்லாம் அந்த ரேங்கிங்கில் வரும்போது தே ஆல்சோ ஃபாலோ திஸ் எஸ்டிஜி கோல்ஸ். சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம குளோபல் லெவலில் அந்த நிறைய அதிகமான சஸ்டெயினபிலிட்டியை தரத்துக்கான கோல்ஸ் இது. இந்த காலேஜஸ் எல்லாம் அதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால நீங்கள் உங்களோட காலேஜை செலக்ட் பண்ணும்போது இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா. அடுத்தது நம்ம உங்களோட இப்போ இதுதான் காலேஜோடைய ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஃப்ரேம் ஒர்க்கு. இதுக்கு அடியில் வந்து இதுக்கப்புறம் உங்களோட சப்ஜெக்ட் பேஸ்ட் ரிலேட் ஆன மாதிரி நீங்கள் வந்து ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுவீங்க பேஸ்ட் ஆன் யோர் கோர் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் மேக்ஸ் பேஸ்டாக இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி, இன்னொன்று வச்சுக்கோங்க, மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எல்லாரும் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்ட்ரீம்னு நினைக்கிறீங்க. யூ ஆர் அப்சல்யூட்லி ராங். மேக்ஸோட சிஸ்டர் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸு. அதனால நீ மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸு, டேட்டா சயின்ஸு, ரொபாட்டிக்ஸ், இது எல்லாத்துக்குமே மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ குழந்தைங்களே. ஓகே, மேக்ஸ் டிஃப்ரெண்ட் இல்லை, கம்ப்யூட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் இல்லை. மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்குள்ளேயே நீ வர முடியும். ஓகே, அடுத்தது ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் உன்னோட ரொம்ப கோர். உனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் யூ கேன் கோ இன்டு மெக்கானிக்கல். ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்துடும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி தான் உங்களோட ரொம்ப பிடிச்சமான ஒரு சப்ஜெக்ட்னு சொன்னால் யூ கேன் கோ ஃபார் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபார்மா, பெட்ரோகெமிக்கல், இது எல்லாமே கெமிஸ்ட்ரி கடியில் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் டெக்னாலஜி, இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் கெமிஸ்ட்ரி. ஸோ உன்னோட கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இப்போ பேஸ்ட் ஆன் தட் யூ வில் செலக்ட் யுவர் காலேஜ். ஓகே, அடுத்ததுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து இப்போ நிறைய காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு காலேஜை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்க்கறது, இது ஒரு நல்ல ப்ரொசீஜர்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணணும்னா அதுக்கான 10 க்ரைட்டீரியா இருக்கு. there are 10 criterias. So what are the 10 criteria? First, accreditation. அந்த காலேஜ் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் என்ன அக்ரெடேஷன் எல்லாம் வாங்கியிருக்காங்க அதை பாருங்க. அடுத்தது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கா, அதுவே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மூணாவது, அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட். அந்த காலேஜில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது அவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குது, படிச்சுட்டு போனவங்க வேலையோடு இருக்காங்களா, இல்லை எத்தனை பேர் வெறும் அந்த பேப்பர் டிகிரியை வச்சுட்டு வேலை இல்லாமல் சும்மா இருக்காங்களா,
அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஃபேக்கல்ட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ்லாம் அவங்க ஃபேக்கல்ட்டிலாம் எப்படி இருக்காங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய காலேஜஸ் இருக்குது, நம்ம நிறைய பார்ப்போம். ஆனால் அங்கே நிஜமாவே உள்ளே போனால் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்காது. ஸோ கடைசியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நீங்கள் அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாத ஒரு காலேஜில் போய் லேண்ட் ஆகக்கூடாது. அடுத்தது லொக்கேஷன். குழந்தைங்கள நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என் வீடு பக்கத்தில் இருக்குது, நான் இங்கே போயிட்டு வந்துடுறேன், அது அம்மா அப்பாவெல்லாம் விட்டு போக முடியாது, ஐயோ எனக்கு, நோ ப்ளீஸ் டோன்ட் எவர் டூ தட். பக்கத்தில் இருக்குங்கிறது ஒரு க்ரைட்டீரியாவே கிடையாது. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் ஃபீஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி, அங்கே நிறைய ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இதெல்லாமும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்டர்ன்ஷிப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டைப்ஸ். உங்களுக்கு இந்த 3rd இயர் 4th இயர்லாம் வந்தால் நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் போகணும். ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் நிறைய இருக்கா, நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்களா. சில காலேஜஸ் எல்லாம் தே ஆர் டைட் அப் வித் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் லைக் டிவிஎஸ், அந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸோட டைட்டப்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது ஸ்டூடெண்ட் ரிவ்யூ அண்ட் அலுமினி. ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ் எப்படி கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் இங்கேருந்து பாஸ் அவுட் ஆன அலுமினியில் எங்கே பிளேஸ் பண்ணாங்க. இந்த அலுமினிங்களோட நீங்கள் பேசினாலே உங்களுக்கு ஒரு நல்ல யூ கேன் ஹாவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் திஸ். அண்ட் லாஸ்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கிளப்புன்னு சொல்லும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அங்கே ஸ்கோப் இருக்கா, நிறைய சிம்போசியம் எல்லாம் கரெக்ட் பண்ணுறாங்களா. அடுத்தது நிறைய கிளப்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு சயின்ஸ் அந்த மாதிரி உங்களோட டெக்னாலஜி ரிலேட்டட் கிளப்ஸ் எல்லாம் இருக்கா, அப்புறம் ஹேக்கத்தான்ஸ் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணும்போது இந்த 10 க்ரைட்டீரியாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய கோர் சப்ஜெக்ட், உங்களுக்கு ரொம்ப கோரில் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அது சம்மந்தமான ஒரு சப்ஜெக்டை தயவு செஞ்சு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் இதுதான் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி, என்ன மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, நீங்கள் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணும்போது எதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். ஐ திங்க் ஐ எம் கிளியர். ஓகே, நவ் நெக்ஸ்ட் வி வில் கோ ஆன் டு த இந்த அட்மிஷன் ப்ராசஸ். எப்படி நோட்டிஃபிகேஷன் வரும், நோட்டிஃபிகேஷன் இதுக்கான வெப்சைட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இன்ஜினியரிங்க்கு போகிறதுக்கான வெப்சைட் TNAEonline.org. முன்னாடியெல்லாம் நம்ம அப்ளிகேஷன் போட்டு அந்த மாதிரிலாம் இப்போல்லாம் எவ்ரி திங் இஸ் ஆன்லைன். ஸோ இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ அதில் ஐ திங்க் May 7 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃபார் டவுன்லோடிங் த அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் அப்ளிகேஷன்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட இது எல்லாத்தையும் வாட் எவர் நெசசிட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணி அதெல்லாம் முடிப்பீங்க. இது எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி அது ஐ திங்க் June 7 இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் இந்த அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டைம் லிமிட் கொடுப்பாங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் அதை ஃபில் பண்ணி வந்தோன்னா உங்களுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் தருவாங்க. அந்த ரேண்டம் நம்பர்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் ஆரம்பித்து இது எல்லாமே பேஸ்ட் ஆன் யுவர் 12th மார்க்ஸ் வச்சு தான் இந்த கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அந்த கவுன்சிலிங்கில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆனீங்களா செலக்ட் ஆகலையாங்கிறதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி அந்த ப்ராசஸில் வரும். ஸோ யூ டவுன்லோட் த ஸ்டார்டிங் எப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும், அப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், வாட் இஸ் த லாஸ்ட் டேட்டு ஃபில் பண்ணும்போது. அப்புறம் இன்னொன்று, இதை ஃபில் பண்ணும்போது நீங்கள் நிறைய சாய்ஸ் வச்சுக்கணும். நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம் ஒரு 2-3 காலேஜஸை மட்டும் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங்க்கு போகிறது ஒரு வைஸ் டெசிஷன் கிடையாது. ஸோ உங்களோட கையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 காலேஜ் சாய்ஸில் வச்சுக்கோங்க. சாய்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் இதில் இன்னும் ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த ரேங்கிங் எல்லாம் பேஸ் பண்ணுறது பேஸ்ட் ஆன் அந்த நம்மளோட கோட்டா சிஸ்டமில் அதில் தான் இதெல்லாம் ஃபில் ஆகும். ஆனால் இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த பசங்களுக்கு தனியாக இதில் ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த காலேஜஸை செலக்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபேர் சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நல்ல நல்ல காலேஜஸ் வரத்துக்கான அமைப்புகளும் நிறைய இருக்கும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்காக பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்தது இப்போ கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்தது. அதில் கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் வரும். அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து எவ்வளோ ரவுண்டு வரும்னு சொன்னால் 1, 2, 3 மெயினாக சம்டைம்ஸ் 4 வரைக்கும் போகுமா. ஸோ அந்த இதுதான் இந்த ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸில் தான் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் வரும். ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்துருதுன்னா, என்ன காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜே வந்துருதுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஆனால் அதுக்கான ஒரு ஃபீஸை பே பண்ணும். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டுன்னு போகுமா. அதுக்கப்புறம் 4th ரவுண்டு. இல்லை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த 4th ரவுண்ட். ஸோ மேக்ஸிமம் பை 4 ரவுண்ட்ஸ் உங்களோட கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். இதில் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ரவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க்ஸ்னு ஒன்று வரும். இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து அது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பேஸ்ட் ஆன் யுவர் ரேங்கிங். பேஸ்ட் ஆன் யுவர் ரேங்கிங் சொல்லும்போது 12th மார்க்ஸ் வச்சு தான் இதெல்லாம் வரும் நான் சொன்னேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து என்ன மாதிரி ரேங்கிங்கில் நமக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 1 to 22,000 இருக்கிறது அந்த டாப் ஃபர்ஸ்ட் டயர். இதில் நல்ல டாப் ரேங்கிங் காலேஜஸ், அதில் சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, ஐடி, இது எல்லாம் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் இந்த ரவுண்ட் 1ல் இதெல்லாம் தான் ப்ரிஃபரன்ஸு. இந்த மார்க்ஸ் உள்ள பசங்களுக்கெல்லாம் கிடச்சிரும். செகண்ட் டயர் என்னன்னு சொல்கிறோன்னா 22,000லேருந்து 45,000 இருக்கிற ரேங்கிங். இதெல்லாம் செகண்ட் டயர் காலேஜஸ். இதில் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ இதெல்லாம் இது நெக்ஸ்ட் டாப்புக்கு நெக்ஸ்டில் உள்ள காலேஜஸ்க்கெல்லாம் இந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள். தேர்ட் ரவுண்டில் வந்து 45,000லேருந்து டவுன் கீழே உள்ள அந்த ரேங்கிங்கில் உள்ள நம்ம அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து அதர் பிரான்ச்சஸ் மேஜர் இந்த ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, ஐடி இதெல்லாம் மெக்கானிக்கல் இதெல்லாம் போயிட்டு அதர் குரூப்ஸில் இருக்கிறதுக்கெல்லாம் தேர்ட் ரவுண்டில் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் ரிகார்டிங் யுவர் கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ். அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சு என்னென்ன ரேங்கிங்கில் யாருக்கு எப்படி வரும். This is a small information which I have gathered from few of the children. நான் அவங்களோட பேசினதுல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். அடுத்தது இப்போ நம்ம காலேஜை செலக்ட் பண்ணிட்டோம், கவுன்சிலிங் இப்படிலாம் தான் போகும்னு சொல்லிட்டோம். அடுத்தது எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ். என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி நமக்கு தேவைப்படும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். தமிழ்நாடுல நேட்டிவாக இருக்கோமா, இப்போ அதர் ஸ்டேட்ஸாக இருந்தால் அவங்க வந்து தமிழ்நாடுல 5 வருஷமாக இருந்திருக்கணும். 5 வருஷமாக இருந்தால் தான் அவங்களால இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ண முடியும். அப்புறம் 3வது வந்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ், ஸ்ரீலங்காலேருந்து வந்த ரெஃப்யூஜிஸ், அவங்கக்கிட்ட உரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தால் அதையும் நம்ம சப்மிட் பண்ணணும். அடுத்தது இப்போ என்னென்ன போர்டு, விச் போர்டு இஸ் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த இன்ஜினியரிங். என்னென்ன போர்டு, ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் சிலபஸ், ஆங்கிலோ இண்டியன் சிலபஸ், அதுக்கப்புறம் NIOS. ஸோ இந்த எல்லா போர்ட்ஸுமே தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ். அடுத்தது இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன ஸ்பெஷல் கேட்டகரி? த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஆர் நத்திங் பட் எக்ஸ் ஆர்மி மென் கோட்டா. அம்மா அப்பாலாம் வந்து ஆர்மிலெலாம் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கான கோட்டா. அடுத்தது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இஃப் யூ ஹவ் ரெப்ரசன்டட் இன் த இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர் ஸ்டேட் லெவல் அதெல்லாம் ரெப்ரசன்டேஷன் இருந்தால் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. அடுத்தது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ இஃப் யூ ஆர் அ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆல்சோ யூ ஹாவ் அன் கோட்டா. ஸோ இதெல்லாம் தான் ஸ்பெஷல், இதெல்லாம் தான் இந்த போர்ட்ஸு, இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி. அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். என்ன டாக்குமெண்ட்டு? 10th, 12th, டிசி. இப்போ 12th முடிச்ச டிசியோட அந்த காப்பி, ஃபோட்டோ, இது எல்லாம் வேணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட். இது எங்கெல்லாம் ரிலவெண்ட்டாக இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமும் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவைப்படும். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ். அடுத்தது இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஃபீஸு. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ குழந்தைங்களே, ஃபீஸுன்னு நம்ம சொல்லும்போது யூனிவர்சிட்டி காலேஜஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்கு இல்லையா, யூனிவர்சிட்டி காலேஜஸில் ஃபீஸ் வந்து நமக்கு ரொம்பவே கம்மி. ஒரு வருஷத்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபா தான் ஆகும், 22,000.
அடுத்தது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் கிட்டத்தட்ட அதே 22 விட கொஞ்சம் ஜாஸ்தி வரும், ஒரு 35,000 வரைக்கும் வரும். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 22,000 வரைக்கும் தான் வரும் ஒரு வருஷத்தோட ஃபீஸ். கவர்மெண்ட் எய்டட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 35,000. இந்த 35,000 இது வந்து உங்களோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் இன்க்ளூட் ஆகாது. வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்னால் ஒரு 8,000 ரூபா ஆகும் ஹாஸ்டல், அதெல்லாம். கவர்மெண்ட் எய்டடுக்கு ஒரு 10,000 ரூபா இருக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி. அடுத்தது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லேயே அக்ரெடேஷன் வாங்கின செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லாம் 1,20,000 to 1,50,000 இருக்கு அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஹாஸ்டல். இங்கே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட சார்ஜஸ் வந்து 60,000 ஆகுது 1 இயருக்கு. அடுத்தது செல்ஃப் ஃபினான்சிங்லே நான் அக்ரெடேஷன் வாங்காத செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் கொஞ்சம் கம்மியாகுது, அது 1 lakh. ஆனால் இங்கேயும் உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் 60,000 to 80,000 வரைக்கும் ஆகுது. இதுலேயே இந்த டாப் காலேஜஸ் எல்லாம் இருக்குது. அந்த டாப் காலேஜஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,40,000 வரைக்கும் ஆகுது உங்களுடைய ஒரு வருஷத்தோட ஃபீஸு. இங்கே ஹாஸ்டல் அதெல்லாம் வந்து இன்னுமே ஜாஸ்தி ஆகுது. இட் ரேஞ்சஸ் பிட்வீன் 80,000 to 1 lakh. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜஸுக்கு கூடிமான மட்டும் கவர்மெண்ட் எய்டடாக இருந்தால் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே நாமினலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இப்போ நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பேர்டன் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா படிச்சுட்டு நல்ல மார்க் வந்திருக்கு, நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் நீங்கள் போட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது ஃபீஸ் வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்னு, வித்யாலட்சுமின்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ரொம்ப ஈஸி தான் அது அந்த வித்யாலட்சுமி போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கே வந்து 10th 12th அம்மா அப்பாவோட இன்கம் சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையும் தான் கேட்குறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் இது மார்க் லிஸ்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போனீங்கன்னா நல்ல மார்க்ஸ் இருந்தால் லோன் கொடுக்கறதுல தடையே கிடையாது. ஸோ யூ கெட் லோன் அப் டில் 4 lakhs. அதனால ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் பற்றியும் பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களோட யூ டோன்ட் பர்டன் யோர் பேரண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் காலேஜஸ், அந்த காலேஜை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், நம்ம கையில் நிறைய காலேஜஸை வச்சுக்கணும், அப்போ தான் சாய்ஸ் செலெக்ஷனில் நம்ம கஷ்டப்படாமல் நல்ல காலேஜில் போய் லேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, சும்மா ஒரு ப்ரீஃபாக என்னென்ன ரேங்கிங் வந்தால் என்னென்ன நமக்கு காலேஜஸ்க்கு போகலாம், அந்த ரவுண்ட்ஸில் நமக்கு என்ன, அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்பையும் சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நல்ல வயசாக உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நல்ல காலேஜில் போய் படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வாங்க. ஓகேயா? இந்த தடவை எப்போவுமே உங்களோட பர்ஃபார்மன்ஸை, உங்களோட ஆம்பிஷன் தூக்கிடணும். அப்படி தூக்கிட்டா அதில் என்ன ஆகும், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஆம்பிஷனை விட தாண்டி மேலே போயிடுச்சுன்னா தட் வில் ரிசல்ட் டு சக்ஸஸ். ஸோ அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச படிப்பை நல்லா ரொம்ப ரசித்து நல்லா பிடிச்சு படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வாங்க. ஆல் த பெஸ்ட் யூ. பாய்.